ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ எத்தனை கை மொத்தம் 16 இருக்கா ஹைட்டு. இப்போ இங்கேருந்து ஆம்கோல் ஒரு 3 எடுத்துக்கோ. 3 எடுத்துக்கோ. இப்போ அங்கே 2 இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணணுமா இப்போது? அங்கே 2 இன்ச்சு எடுத்துக்கோ. 2 இன்ச்சு எடுத்துகிட்டு அவ்வளோதான். ஆமாம். ஓகே. இப்போ வலை அழகாக பொறுமையாக கரெக்டாக போடு. இல்லை உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் வாட்டர் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக கூட வச்சுக்கோ. கரெக்டாக பார்த்து பண்ணு. ஓகே ஓகே. பொறுமையாக அழகாக வளைவாக வரணும். பொறுமையாக ப்ராக்டிஸாக என்ன பண்ணியிருக்குல்ல அழகாக. அப்படிதான் அப்படியே ஏற்றுடா ஃபைனு வா. அப்படியே வந்துடு அப்படியே கொஞ்சமாக வந்தால் விட்டு வர மாதிரி இருக்கும். கையெடு அந்த கையெடு. வெரி குட் வெரி குட். மேலே வா பசங்க போடு. ட்ரையின் வா அப்படியே அழகாக ஒரு வட்டம் மாதிரி அப்படியே. துணியில் வரலையா? ஓகே வெரி குட். சரி ஓகே ஓகே. நான் இப்போ ஃப்ரண்ட்டு முன்னாலத்துக்கு வரைஞ்சிக்கோ. அப்படியே முன்னால் அம்மா வரை. ஃப்ரண்ட்டு முன்னால் வந்து வா அதுலேயே வா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கு. வெரி குட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாயிண்ட்டாக கீழே இறங்கு. ஒரு பாயிண்ட்டாக இறங்கு. அப்படியே ஒரு பாயிண்ட்டாகி அப்படியே 1/4 இன்ச் ஆகி 1/2 இன்ச்சாவா. 1/2 இன்ச்சாக வந்து மறுபடியும் கொஞ்சம் மேலே. வெரி குட். சூப்பர். அவ்வளோதான். ஓகே முடிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ கட் பண்ணு. மேலே கட் பண்ணு. இங்கேருந்து கட் பண்ணணும். இந்த சைடு இருந்து கட் பண்ணணும். ஆமாம். அப்போது துணியை கொஞ்சம் நகர்த்திட்டு இந்த சைடு வா. இங்கேருந்து கட் பண்ணு. கீழே ஃபஸ்ட்டு அந்த கீழே கட் பண்ணு. அந்த மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மார்க்கிங் கட் பண்ணு. கட் பண்ணிவிடு. சைஸோட அளவு அவ்வளோதானே. ஓகே. அது வேஸ்ட்டு. இப்போ தெரிஞ்சா உனக்கு எப்படியோ பண்ணணும் சொல்லிட்டு. ஏன்னா டிசைனிங் இல்லை. இப்போ நடு சென்டரில் தான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி அந்த சைடும் நடு சென்டரில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். ஓகே. இந்த டிசைனுக்காக தான் நம்ம பண்ணுறது இந்த மாதிரி. சரி இரு உனக்கு ஸ்ட்ரைட்டாக போடு. அந்த மாதிரி கிராஸில் போடுவா. இப்போ ஓகே. இப்போ கட் பண்ணு. இப்போ வாட்டர் வரும் பேர். முன்னாலே இப்போ கட் பண்ணக்கூடாது. அழகாக கருக்குன்னு வர அழகாக துணி எந்த டேமேஜ் ஆகாது. அழகாக போயிட்டு சூப்பராக போ. வெரி குட் வெரி சூப்பர். ஓகே சூப்பர். சூப்பர் செம்ம. இப்போது இந்த கையை எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த துணியை தூக்கி போடு. கரெக்ட் பண்ணு. ஓகே பண்ணு மாதிரி. இப்போது பூ டிசைன் தலைக்கில் இருந்தது. இப்போ கரெக்டாக எடுத்துமா. ஓகே சூப்பர். இப்போ அந்த கையை தூக்கி போடு. இது எதுக்காக பண்ணியிருக்கோன்னா தலைக்கீழே பூ டிசைன் வரக்கூடாது. அதுக்காக மாற்றி நம்ம வச்சு பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா வந்து இப்போ 2 மடித்து நம்ம போட்டு கட் பண்ணால் ஒரு பூ வந்து ஒரு சைடில் வந்து பூ வந்து கை கீழே வரும். டிசைன் இருக்குதால ஒரு பூ வந்து மேலே வரும். இப்போ நம்ம தனித்தனியாக கட் பண்ணோன்னா 2 சைடுக்கும் பூ வந்து மேலுக்காக கரெக்டாக அழகாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா? ஏன் ஞாபகம் இல்லாமல் இப்போ வந்து உனக்கு ஓகே. மற்றவங்களுக்கு நீ கட் பண்ணி தப்பாக கட் பண்ணி தைச்சி வச்சுக்கோ. அப்போ சண்டைக்கு வருவாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். ஓகே. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. இந்த கையை கீழே இருக்குன்னா அங்கே கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கா. அப்போ சரியாக வரும். இன்னும் கொஞ்சம் இருக்குது. கீழே இருக்குது. என்ன இருக்குது? சரி அதுவும் ஒன்றும் பிரச்சனை. அது கை கீழே கை கட்டாச்சுன்னு தான் போதும். ஓகே. நல்லா கீழே இருக்குது. ஏன்னா இந்த இதில் அகலம் அதிகமாக இருக்குது. அந்த சைடு அகலம் கம்மியாக இருக்குது. ஓகே போதும். இப்போது அழகாக கட் பண்ணி எடுத்துரு. இப்போ நீ மார்க்கிங்கில் வளைவெல்லாம் வரைய தேவையில்ல. இப்போ ஆல்ரெடி கட் பண்ணிட்டியா? கட் பண்ணி எடுத்துரு. இன்ச்சு வேலை. சூப்பர். வெரி குட். கட் பண்ணு. எப்படி ஜாயிண்ட் தேவைப்படாது. கரெக்டாக இருக்குது. தெரியுதா? கரெக்டாக இருக்குது. இதை நம்ம ஃபுல்லு கூட வச்சுருக்கலாமா? ஃபுல்லுன்னா இந்த இடம் வரைக்கும் வரும். ரொம்ப முக்கால்வாசி வரும். இதுவே அழகாக இருக்கும். இது ஸ்டைலாக இருக்கும். போட்டுக்கோ.
இந்த துணி மேலே வை, துணி வருது. வெரி குட். புரிஞ்சிச்சுல எப்படி கட் பண்ணோம்? ஒரு மெட்டீரியல் வாங்கி எப்படி கட் பண்ண தெரிஞ்சிச்சுல? இந்த மாதிரி டிசைன் தெளிவாக இருக்குது. ஓகே.